ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். என் பேர் ஜெய்சி விக்டோரியா. ஸோ இன்றைக்கி விலாகில் வந்துட்டு என்ன பார்க்க போகிறோன்னா, நான் வந்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு என்னோடய ப்ரைடல் ஒர்க்குக்கு வந்துட்டு போகிறேன். அதான் அப்படியே என்னோடய ஒர்க் டே எப்படி போகுது அப்படின்றத உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். பாப்பா 2 பேரும் ஹாலில் வந்துட்டு அம்மா கிட்டே இருக்காங்க. டைம் வந்துட்டு இப்போ என்ன தெரியுமா ஆகுது, கரெக்டாக 11 ஆகுது. பாப்பா 2 பேரும் காலையில் 8:30க்கெலாம் வந்துட்டு ஏஞ்சி பால் குடிச்சிட்டு கொஞ்சம் அப்படி இப்படின்னு விளையாட்டு காமிச்சிட்டு கொஞ்ச நேரம் தூங்கினாங்க. தூங்கின கேப்பில் வந்துட்டு நான் போய் குளித்து ஃப்ரெஷ் ஆகிட்டேன். நான் வந்துட்டு வீட்டிலேருந்து 1:30க்கு கிளம்பணும், ஓகேவா? அப்போ தான் வந்துட்டு 2:30க்கு கிளைண்ட் பிளேஸில் போய்ட்டு ரீச் ஆக முடியும். அதனால் இப்போயே வந்துட்டு ரெடியாக ஸ்டார்ட் பண்ணிடலான்னு உட்காந்துட்டேன். கொஞ்சம் வந்து பார்க்க நீட்டாக வந்துட்டு போகணும்ல, நம்ம போகிறதே வந்துட்டு மேக்கப் போடுற வேலைக்கு. நான் வந்துட்டு பிச்சைக்காரி மாதிரி போனேன்னா பார்க்க நல்லா இருக்காதுல்ல. அதனால் என்னோடய முழு சக்தியும் வந்துட்டு கலெக்ட் பண்ணி உட்காந்துருக்கேன். லைட்டாக வந்துட்டு ஹேரை ஸ்ட்ரெயிட்டன் பண்ணிவிட்டு கொஞ்சம் பட்டி டிங்கரிங் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு. நம்ம வந்துட்டு கதை பேசாமல் வேலையை பார்ப்போம். ஏன்னா வந்துட்டு ஒரு நிமிஷம் கூட என்னால் வேஸ்ட் பண்ண முடியாது. எப்போ வேணாலும் 2 பேரில் யார் வேணாலும் அழுவலாம். அவங்களையும் வந்துட்டு பார்த்துட்டு நம்மளும் கிளம்பி போகிறது வந்து கொஞ்சம் டஃப்பான ஒரு டாஸ்க்கு தான். பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. பல நாள் கழிச்சு என்னோடய ஸ்ட்ரெயிட்னர்லாம் எடுத்து வச்சு ஹேரை வந்துட்டு லைட்டாக ஸ்ட்ரெயிட்டன் பண்ணிட்டேன். அண்ட் எனக்கு வந்து கொஞ்சம் கோல்டு, ஓகேவா? அதனால் என்னோடய வாய்ஸ் கொஞ்சம் கொடூரமாக இருக்கும். தயவு செஞ்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ சும்மா மேலாக்க வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டன் பண்ணி முடிச்சுட்டு நான் வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கிட்டேன். பான்ஸோட மாய்ஸ்சரைசர். அண்ட் காஜலுக்கு வந்துட்டு லாக்மே காஜல் வந்துட்டு யூஸ் பண்ணியிருந்தேன். லைனர் வந்துட்டு தின்னாக அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த ஸ்விஸ் பியூட்டியோட ஐலைனர் வந்துட்டு யூஸ் பண்ணியிருந்தேன். நான் வந்து கண்ணாடி எதுவும் பார்க்காம இந்த ஃப்ரண்ட் கேமரா வச்சு வீடியோ எடுக்கிறேன்ல, அதுலேயே வந்துட்டு போட ட்ரை பண்ணேன்னா ஆனால் சரியாக வரல. அதனால் சரி ஏஞ்சி போயிட்டு கண்ணாடி முன்னாடியே போய் பண்ணிட்டு வந்துடலான்னு போயிட்டு அழகாக போட்டு வந்தாச்சு. சும்மா சின்னதாக ஒரு ஸ்ட்ரோக் மட்டும் கொடுத்துக்கிட்டேன். லிப்ஸ்டிக் வந்துட்டு நான் லாக்மே ஃபார் மேட் லிக்விட் லிப் கலர் இன் ஷேட் ப்ரௌன் எஸ்ப்ரெஸோ வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிட்டேன். அண்ட் மார்ஸோட இந்த சிந்தூர் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான், என்னோடய மேக்கப் வந்து டன். இது வந்துட்டு நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுக்கு முன்னாடிலாம் எங்கன்னா வெளியே போகிறேன் அப்படின்னா இந்த மாதிரி தான் ரெடி ஆகிட்டு போவேன். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி ரெடி ஆனது வந்து எனக்கு கொஞ்சம் வந்துட்டு மனசுக்கு ஆறுதலாக இருந்துச்சு. மீன்வைல் என் பாப்பா 2 பேரும் எங்கள் அம்மா கிட்ட வந்துட்டு இருந்தாங்க. சரி அழுறாங்களா இல்லையான்றதை மட்டும் எட்டி பார்த்துக்கிட்டேன் லைட்டாக. அண்ட் அவ்வளோதான், நான் வந்துட்டு என்னோடய ட்ரெஸ்ஸும் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். இது வந்துட்டு நான் அமேசான்லேருந்து வாங்கியிருந்தேன் இந்த டாப். அண்ட் நான் வந்துட்டு அப்டாமினல் பைண்டர் வந்துட்டு போட்டிருந்தேன். ஏன்னா என்னோடய பேக் சப்போர்ட்டுக்காக ரொம்ப நேரம் நின்று ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்றதுனால எனக்கு பேக் பெயின் இருக்கும் இல்லையா, ஸோ அதனால் இது போட்டிருந்தேன். அண்ட் ரொம்ப நாளாக நிறைய பேர் கமெண்ட்டில் வந்துட்டு பாப்பா ரோல் பண்ணிட்டாங்களான்னு கேட்டிருக்கீங்க. என் பாப்பா வந்துட்டு 2 பேருமே வந்துட்டு ரோல் பண்ண ட்ரை பண்ணுறாங்க இந்த மாதிரி தான். ஆனால் வந்துட்டு இன்னும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணலை. ஸோ அதுதான் சும்மா காமிச்சிருந்தேன். அண்ட் நான் வந்துட்டு என்னோடய தலையை வந்துட்டு கொஞ்சம் இந்த மாதிரி பின்னல் பின்னிக்கிட்டேன். அவ்வளோதான், ரெடி ஆகிட்டேன். அண்ட் என்னோடய பேக்கில், ஹேண்ட் பேக்கில் பார்த்திங்கன்னா நான் எனக்கு தேவையான சில திங்ஸ் மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டேன். என்னோடய வாட்டர் பாட்டில், அதுக்கப்புறம் பசிச்சா சாப்பிட்றதுக்கு வந்துட்டு இந்த ப்ரோட்டீன் பார், அப்புறம் செவ்வாழை வந்துட்டு எங்கள் அம்மா வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அது வந்து வச்சுக்கிட்டேன். அடுத்து டிஷ்யூஸ் வந்து வச்சுருந்தேன். எனக்கு வந்துட்டு ஃபேஸ் வந்து துடைக்கிறதுக்கு கர்ச்சிஃப் யூஸ் பண்ண பிடிக்காது, ஸோ டிஷ்யூஸ் வச்சுருந்தேன். அப்புறம் தைலம், பாக்கெட் பர்ஃப்யூம், என்னோடய லிப்ஸ்டிக், அப்புறம் ஒரு லிப் க்ளாஸ் வந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் சின்னதாக இந்த மாதிரி ஒரு நோட் புக் வந்து வச்சுருந்தேன். இன்கேஸ் எதனா டக்குன்னு கண்டென்ட் ஐடியா எதனா வந்துட்டு மாட்டுச்சுன்னா எழுதிக்கலாம் அப்படின்ட்டு. அண்ட் அப்புறம் சீப் வந்து வச்சுருந்தேன். கேஷ் கொஞ்சம் வச்சுருந்தேன். அப்புறம் பென் இருந்துச்சு. அவ்வளோதான், இதெல்லாம் வந்து எனக்கு நான் வச்சுருந்தேன் என்னோடய பேக்கில். அப்புறம் என் பாப்பா 2 பேருக்கும் வந்துட்டு நான் பாய் சொல்லிவிட்டு வேலைக்கு கிளம்ப வேண்டிய டைம் வந்துருச்சு. எனக்கு வந்துட்டு ப்ரைடல் ஒர்க் போகிறது வந்துட்டு அவ்வளோ பிடிக்கும், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்னோடய சந்தோஷமே வந்துட்டு என்னோடய ஒர்க் தான், ஓகேவா? ஆனால் வந்து என்னோடய பாப்பா 2 பேரையும் இப்போலாம் வந்து விட்டுட்டு நம்ம போகிறோமே அப்படின்றது வந்து கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருக்குது. அஃப்கோர்ஸ் அவங்கள கூப்பிட்டு போக முடியாது. ஆனால் வந்து எனக்கு என்னமோ அவங்க கூடயே இருக்கணும்னு தோணுது. ஆனால் எனக்கு ப்ரைடல் ஒர்க் நிறையா பண்ணணும்னு தோணும். எனக்கு இந்த மாதிரி தான் மானங்கெட்ட மைண்டு இப்படி தான் தோணிகிட்ருக்கு. எப்படியோ கிளைண்ட் ப்ளீஸ்க்கு வந்துட்டு சேர்ந்தாச்சு. அண்ட் இவங்க தான் என்னோட பியூட்டிஃபுல் கிளைண்ட். அவங்க வந்துட்டு அவங்க பாப்பாவோட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்காக வந்துட்டு ரெடி ஆயிருந்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப சாஃப்ட் அண்ட் சட்டிலான ஒரு பேஸ் இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம மேக்கப் பண்ணி கொடுத்துட்டோம். அண்ட் த்ரூ அவுட் த மேக்கப் செஷன் எங்களுக்கு வந்துட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு அவங்க கூட ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ பீஸ்ஃபுல்லாக வந்துட்டு அந்த செஷன் வந்து போச்சு. அவங்களோட பேஸ் மேக்கப் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப அழகாக வந்துருந்துச்சு. அண்ட் அவங்களும் பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருந்தாங்க. அவங்களுக்கு வந்துட்டு ஹேர் ஸ்டைல் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்துட்டு பிரைட் வந்து பண்ணிவிட்டு பின்னாடி வந்துட்டு சாஃப்ட் கேர்ள்ஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அவங்களோட ஃபேஸ் ஃப்ரேமிங்க்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு வந்துட்டு பிரைடெல்லாம் முன்னாடி பின்னிட்டு பின்னாடி வந்துட்டு அவங்களுக்கு கேர்ள்ஸ் வந்துட்டு பண்ணியாச்சு. ஸோ இது மாதிரி உங்களுக்கும் வந்து எதனா பிக் டே இருக்குது, நீங்கள் வந்துட்டு என்கிட்ட மேக்கப் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு பேக்கேஜ் டீட்டெயில்ஸ் வந்துட்டு சென்ட் பண்ணுறேன். ஸோ இவங்களோட ஃபைனல் லுக் இந்த மாதிரி தான் செம்ம அழகாக பியூட்டிஃபுல் அண்ட் எலகெண்ட்டாக வந்துருந்துச்சு. உங்களுக்கும் இதே மாதிரி அழகாக ரெடி ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் எனக்கு
காண்டாக்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ பிரைட் லைட்டில் பார்க்குறதுக்கு மேக்கப் இப்படி தான் இருந்துச்சு அண்ட் நேச்சுரல் லைட்டில் பார்க்க இப்படி தான் இருந்துச்சு. ரொம்ப சாஃப்ட் அண்ட் சட்டிலாக இருந்துச்சு. மேக்கப் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு போகிற வழியில் எனக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக பசிச்சிருச்சா, அதனால் இந்த ப்ரோட்டீன் பார் வந்துட்டு சாப்பிட்டுட்டே வந்துட்டு போனேன். ஆல்மோஸ்ட் ஒரு 45 மினிட்ஸ் to 50 மினிட்ஸ் கிட்ட ஆச்சு போய் ரீச் ஆகிறதுக்கு. போனதுமே பார்த்திங்கன்னா ஒரு அதிசயம் நடந்துச்சு. ஸோ என் ஹஸ்பண்ட் வந்துட்டு அன்னைக்கு பார்த்து அதிசயமாக சீக்கிரம் வந்திருந்தாங்களா. 8:30 கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன் டைம். அவங்க வந்துட்டு யூஸ்வலாக 9 o'clock மேலே ஆகிடும் அவங்க வர்றதுக்கு. அன்றைக்கி அதிசயமாக சீக்கிரம் வந்தது வந்து எனக்கு செம குஷியாக ஜாலியாகிடுச்சு. அதனால தான் வந்துட்டு அந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருப்பேன். ஸோ அவங்க வந்ததும் பார்த்திங்கன்னா 2 பேரும் சேர்ந்து கதை பேசிகிட்டே வந்துட்டு காஃபிலாம் வந்துட்டு குடிச்சிட்டு இருந்தோம். நல்லா ஃபுல்ஃபில்டாக இருந்துச்சு. ஒர்க்கும் நல்லபடியாக முடிஞ்சுது அண்ட் இவங்களும் சீக்கிரம் வந்தது வந்துட்டு செம்ம ஹாப்பி ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ அக்கா வீட்டில் வந்துட்டு வரலட்சுமி பூஜைக்கு வந்துட்டு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு நானே என்னோடய ஹஸ்பண்ட் 2 பாப்பாவும் சேர்ந்து போயிருந்தோம். பாப்பா 2 பேருக்குமே வந்துட்டு பாத பூஜை வந்துட்டு பண்ணியிருந்தாங்க. நானே வீட்லேயே இருக்கோமே, வெளியே எங்கன்னா போயிட்டு வந்தால் ஸ்ட்ரெஸ் வந்து கொஞ்சம் வந்துட்டு கம்மியாகும் அப்படின்னு நினச்சி போனால் என் 2 குட்டிங்களும் அங்கே பண்ண வேலை இருக்கே, அங்கேருந்து எல்லாருமே எங்களை பார்த்து பரிதாபப்படுற மாதிரி பண்ணிட்டாங்க. 2 பேருமே மாற்றி மாற்றி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப ஓவர் ஸ்டிமுலேட் ஆகிட்டாங்க. ஏன்னா வந்துட்டு ரொம்ப சத்தம் க்ரௌட் அதிகமாக இருந்ததுனால பயங்கரமாக அழுதுகிட்டே இருந்தாங்க. கொஞ்சம் கூட சமாளிக்கவே முடியல. கொஞ்சம் வெளியே எங்கன்னா போயிட்டு வந்தால் ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகும்னு பார்த்தா அங்கேயும் போயிட்டு பாட்டில் கழுவுற வேலை தான் பார்த்துட்டு இருந்தோம். இது வந்துட்டு நான் 2 நாள் கழிச்சு எடுக்கிறேன். ஆக்சுவலி வந்துட்டு ப்ரைடல் ஒர்க் வந்துட்டு ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு vlog எடுத்திருந்தேன். அன்னைக்கு வீட்டுக்கு ரிட்டர்ன் வரதுக்கே வந்துட்டு நைட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பாப்பாவை பார்த்துட்டு அவங்களுக்கு தூங்க வைக்கிறதுக்கே வந்து டைமிங் சரியாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் டே வந்துட்டு ஸ்ரீ அக்கா வீட்டில் வரலட்சுமி பூஜைக்கு வந்துட்டு கூப்பிட்டுருந்தாங்க. அங்கே போய் என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படின்றது காமிக்கலாம் அப்படின்ட்டு பார்த்தேன். ஆனால் வந்துட்டு என்னோட 2 குட்டிங்களும் என்னையும் என் ஹஸ்பண்டையும் நேற்று பண்ண பார்த்துட்டு அங்கே இருந்தவங்களே எங்களை பார்த்து பரிதாபப்பட்டாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்துட்டு எங்களை தள்ளிட்டாங்க 2 பேரும். மாற்றி மாற்றி ரொம்ப வந்துட்டு ஹேண்டில் பண்ண முடியாத அளவுக்கு 2 பேரும் மாற்றி மாற்றி அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே க்ரௌடாக இருந்ததுக்காகவும் சவுண்டு ஜாஸ்தியாக இருக்கவும் ரொம்ப ஓவர் ஸ்டிமுலேஷன் ஆகிடுச்சு போல். ஸோ ஹேண்டில் பண்ணவே முடியல. வீட்டுக்கு வந்த உடனே தான் வந்துட்டு செட்டில் ஆனாங்க. அங்கே இருக்கிற வரைக்கும் கிளஸ்டர் ஃபீட் எடுத்துகிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நேரம் சைலண்ட் ஆனாங்க. அதுக்கப்புறம் அழுக ஆரம்பித்தாங்க. அந்த மாதிரி ரொம்ப பண்ணிகிட்டே இருந்தாங்களா. வீட்டுக்கு வந்தோடனே தான் வந்து கொஞ்சம் எங்களுக்கே வந்து மூச்சு விடுற அளவுக்கு நிம்மதி இருந்துச்சு. அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. அதனால தான் என்னால் வரலட்சுமி நோன்பு அந்த பூஜை வந்து எதுவுமே என்னால் எடுக்க முடியல. ஷார்ட்ஸ் போடுற அளவுக்காச்சும் எதுவும் ஃபுட்டேஜ் இருக்கா அப்படின்னு பார்க்குறேன். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்துட்டு காலையில் 8:45 ஆகுது. குட்டி வந்துட்டு ஏஞ்சிட்டாங்க. பெரியவங்க இன்னும் வந்து தூங்கிட்டு இருக்காங்க. அவள் பாட்டுக்கு ஏஞ்சி அங்கே பாயில் படுத்துட்ருக்கா. சரி நம்ம வந்துட்டு காஃபி போட்டு குடிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். நான் வந்துட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். எனக்கு வந்து நேற்று இவங்க பண்ணது வந்து அப்படியே ஒரு ட்ராமா மாதிரி ஆகிடுச்சு. இனிமேல் வெளியே எங்கன்னா கூப்பிட்டு போனால் இப்படி தான் இருப்பாங்களா, என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஆகிடுச்சு. மேபி ரொம்ப சவுண்ட் அண்ட் க்ரௌட் இருந்ததுனால தான் அப்படி பண்ணாங்களோ என்னவோ தெரியல. சரி, நான் போயிட்டு என் வேலைகளை பார்க்குறேன். இந்த வீடியோ வந்துட்டு இங்கேயே முடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு தெரியாது, மன்னித்து கொள்ளுங்கள். வீடியோ வந்துட்டு லைக் பண்ணிடுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.